तत्प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दन पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटा जयद्रजरा गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेणाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशवा पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटम् नानाख्यानदकेशरं हरिकदा सम्बोधना बोधितम् लोके षड्जनषट्पदैरहरः पेबीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिबल प्रध्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः शाङ्खपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गणेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாமா? நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இப்போ கீதை ஆரம்பத்தில் சங்கரருடைய பாஷ்யம் பகவத்கீதை மூலம் முன்னாடி பார்த்துருக்கோம். நான் பார்த்த சங்கர பாஷ்யத்தில் என்ன பண்ணுறேன்னா, பகவான் சங்கராச்சாரியர் கீதையினுடைய அர்த்தத்தை, மூல அர்த்தத்தை மாத்திரம் இல்லை, அந்த உள்ளர்த்தத்தை, தத்துவ அர்த்தத்தை இந்த பாஷ்யத்தில் விளக்குறார். ஸோ கீதை மாத்திரம் படிச்சுட்டா தான் போகாது, அதனுடைய உள்ளர்த்தத்தை வாங்கிக்கிறதுக்கு அந்த பாஷ்யத்தை படித்தா தான் நமக்கு அந்த உள்ள இன்னர் மீனிங்லாம் நமக்கு புரியும். என்ன அது சங்கராச்சாரியர் நம்ம விளக்கமாக சொல்கிறார். ஸோ அது நம்ம பார்க்கப்போ தெரியும் நமக்கு எவ்வளோ வாட் டிஃப்ரென்ஸ் மூல அர்த்தத்துக்கும் பாஷ்ய அர்த்தத்துக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்லட்டும். நான் ஆத்மாங்கிற உண்மை நமக்கு உண்மையாக புரியணும்னா என்ன, நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் இந்த சரீரம் இல்லை, நான் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் விதிரக்தः பஞ்சகோஷ அதீதः அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மா நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனம்னு சொன்னேன். அந்த ஆத்மா நான் அப்படின்னு புரியணும்னா பாஷ்யத்தை படித்தாதான் புரியும். இல்லை போல நம்ம நான்னா அந்த கண்ணு காது மூக்கு காது அண்ட் இருக்கிற சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சு இருக்கிற இந்த சரீரம் தான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம அப்படி நினச்சிப்போம். அது இல்லைப்பா, இந்த சரீரத்தை தவிர ஆத்மா உனக்கு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வித்திரக்தா, உள்ளுக்குள்ள சரீரத்துக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அந்த வத்து இமேதேயே நித்தியசோக்தா சரீரனக,
அனாசினும் அப்புறமேசிய தஸ்மாத் யுஜஸ்வ பாரத. அந்த சரீரம்ங்கிறது அழியாதது. அதான் இதெல்லாம் சொல்ல போகிற அதெல்லாம் பற்றி. இந்த ஆத்மாங்கிறது என்னென்னா அழியாதது. அதுதான் நீ, நாட் திஸ் பாடி. பாடி பெரிஷபிள், வந்துட்டு போகிற சமாச்சாரம். அது உங்களுக்கு டைம் ஆஃப் பர்த் உண்டு, டைம் ஆஃப் டெத் உண்டு. அது சரீரத்துக்கு. ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா இஸ் எட்டர்னல். என்ன, அது பிறப்பதும் இல்லை அழிவதும் இல்லை, எக்காலத்தில் இருக்கக்கூடியது. ஞானம் அடைந்து முக்தி அடைந்தால் தான் அதுக்கு அது 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 இறைவனுடன் ஒன்றுபட்டு ஐக்கியமாகிவிடும். என்ன, அது மட்டும் அது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு இருக்கிறது சரீரம், நாட் ஆத்மா. நான் இந்த சரீரம் இல்லை, அந்த ஆத்மாங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் ஞானம், ஆத்ம ஞானம். ஸோ இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி இப்போ என்ன சொன்னார்னா, இந்த சங்கரர் என்ன பண்ணார்னா, நம்ம கீதையில் பாஷ்யத்தில் பகவத்கீதையில் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் உள்ளே, 2 சாப்டரில் 37 ஸ்லோகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் 10 ஸ்லோகாஸ் ஆஃப் செகண்ட் சாப்டர் ஆர் ஒன்லி கான்டெக்ஸ்ட். என்ன, எதுக்காக யுத்தம் நடக்கிறது, யார் யார் இருக்கா அந்த சண்டை போடுறதுக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காவா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கதையாக சொல்கிறது. அதில் ஒன்றும் சாராம்சம் இல்லை, தத்துவம் இல்லை. அதனால் சங்கரர் அதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதுறேன். He starts writing பாஷ்யம் only from 2nd chapter 10th ஸ்லோகம் onwards. அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம்சம் பாஷத்தை அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் அதுலேருந்து தான் பாஷ்யம் ஆரம்பிக்கிறது. என்ன, ஸோ இதனால் இந்த என்ன பண்ண சங்கரன் இந்த பாஷ்யம் எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு இந்த 47 ஸ்லோகாஸ்க்கு இண்டிவிஜுவல் ஸ்லோகமாக எடுத்துன்னு அதனுடைய அர்த்தத்தை எடுக்க சொல்லலை அவர். அதில் உள்ளதை எடுத்துட்டு சம்மரியாக என்ன என்னுடைய கான்டெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி திங் இதனுடைய தத்துவத்தை சொல்கிறேன். அதுலேயும் இஸ் நாட் டெல்லிங் தி ஸ்டோரி. வாட் இஸ் அர்ஜுனனுடைய மனோநிலை எப்படி இருந்தது, அவனுடைய அந்த மனோநிலையில் எப்படி அவன் இது பண்ணா, அவனுக்கு கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆனா. என்ன, எனக்கு தெரியாத சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம்தம் பிரபன்னம், நான் அவனோட சிஷ்யனாகிட்டேன், எனக்கு எப்படி ஸ்ரேயஸான்னு நிச்சிதம் ரூபமே, எது எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்குமோ மோட்சத்தை கொடுக்குமோ அதை எனக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்ல விட்டு தான் அதுக்கு மேலே தான் பாஷ்யம் சொல்ல ஆரம்பிக்கிறார் சங்கரர். புரியுதா? ஸோ அதனால் அதில் என்ன சொல்கிறாருன்னா சங்கரர் சம்பரியில் சொல்கிறப்ப என்ன சொன்னால், அந்த 40 ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாட் சம்சார காரணம், நம்மளாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது துக்கப்படுறதுக்கு வயசாச்சு, பாடு சரீரம் வேலை செய்கிறதில்ல, அங்கம் கலிதம் பலிதம் துட்டம் தட்சிண வீணம் ஜோதம் முண்டம் அப்படின்னுட்டு ஊர் பார்த்தா எல்லாம் பேக்கப் ஆகிட்டு இருக்கு. நமக்கெல்லாம் வயசாகிறதுல என்ன எல்லாத்திலும் எத்தனையோ விதமான பிரச்சனை கஷ்டம், சரீர உபாதைகள் இருக்கு, மனசில் எத்தனையோ உபாதைகள் இருக்கு. ஸோ சம்சாரங்கிறது பெரிய துக்கமாக இருக்குது நமக்கு எல்லாருக்கும். என்ன, வெயில் நாளில் கொளுத்து வருது, குளிர் நாளில் இதாக இருக்குது, கதாங்க முடியல. என்ன, எத்தனையோ விதமானது இது நம்முடைய மனுஷாக்கள் யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சது குஷலம் தேகே பஷாத் ஜீவனி தர்தன தேகே வார்த்தாம் பிரிச்சது கோபின கேகே. அப்படி தானே ஒத்துரு நம்ம இது சரீரத்தில் சக்தி இருந்தப்போ, கையில் பணமெல்லாம் காசெல்லாம் இருந்தப்போ எல்லாரும் பதையன்னு சுற்றி வந்தா. இன்னைக்கு வயசாக இங்கே ஒரு இடத்துல முடங்கி இருக்கிறப்போ ஒருத்தரும் நீ இருக்கியா போறியான்னு கூட ஒருத்தரும் கேட்கறது கிடையாது இல்லையா? தானே வேர்ல்டு. நமக்கு எத்தனையோ நம்ம குழந்தைலாம் வளர்த்தோம், இது பண்ணோம், எல்லாரும் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டா நோபடி இஸ் அவைலபிள் ஃபார் யூ. இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் தான் சம்சாரங்கிறது. நம்ம இதுதான் துக்கம்ங்கிறது. என்ன, இந்த துக்க சம்சாரத்துலேருந்து விடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னா ஞானம். அது என்ன சொன்னார், இது முட்டே நான் பார்த்தீங்கன்னா சம்மரியா சங்கரில் சொல்லிவிட்டு என்ன, இந்த ஃபஸ்ட் சாப்டர் 37 ஸ்லோகாஸ் அண்ட் 10 ஸ்லோகாஸ் செகண்ட் ஸ்லோகாஸ் சம்மரியாக சொல்லிட்டு சம்சாரம் என்ன, சம்சாரோட காரணம் என்ன அப்படிங்கிறது விவரமாக சொல்லிவிட்டு அந்த சம்சார காரணத்தை நிவர்த்தி எப்படி அடையிறது அப்படிங்கிறது அப்புறமா சொல்ல போகிறார். அதுதான் கீதையினுடைய இதை. இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி சம்சார துக்கிலிருந்து விடுவது எப்படி, மோட்சத்தை அடைவது எப்படி அப்படிங்கிறது கீதையினுடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ், என்னுடைய கருத்து. எப்படி இந்த சம்சார துக்கத்தை விடுபட்டு மோட்சத்தை அடைவது, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் சம்சாரே பகுத்து உத்சாரே கிருப்பையா பாரே பாகிபுராரேன்னு சங்கர சொன்ன மாதிரி, பஜகோவிந்தத்தில் பாடின மாதிரி என்ன, எப்படி இந்த சம்சார துக்கத்தை விடுபடுவது அப்படிங்கிறத அதுதான் மோட்சம் அடைவதுங்கிறது. என்ன, அதுதான் உபனிஷத்தினுடைய கீதையினுடைய குறிக்கோளை. என்ன, ஸோ இது சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம என்டர் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் கிளாஸ் வி என்டர். இது சம்சார காரணத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்ம சொன்ன 10 காரணங்கள் 7 காரணங்கள் சொன்னோம். சம்சார சக்கரத்தில் இருக்கிறது என்ன காரணம், இது ஸ்னேகா அப்படின்னு ஒரு காரணமாக 7 காரணங்கள் சொன்னோம்.
என்ன சோக மோக என்ன புண்ணிய பாப கர்மா, அதனால இது நல்ல கர்மா கெட்ட கர்மா எல்லாம் பண்ணுறதுனால புண்ணிய பாபங்களை சம்பாதிச்சுன்னு புனரப்பி ஜனனமும் புனரப்பி மரணம்ட்டு பிறந்து இறந்து கொண்டு சம்சார சக்கரத்தை சுழன்று கொண்டு இருக்கோம். அதுதான் நம்ம ப்ராப்ளம்ங்கிறது. ஸோ அதுலேருந்து இப்படி விடுவிடுது அப்படிங்கிறத மோட்சங்கிறது என்ன, அதுதான். இதனால தான் எனக்கு மோட்ச சாஸ்திரம்னு சொல்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறேன்னா சங்கரை நம்ம இதில் பார்த்தோம். போன தடவை என்ன பண்ணோம்னா இதை அனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு போன தடவை இதில் பார்த்தோம்னா ஸோ என்ன சொன்னா என்னம்மா 21st பேஜ் முடிச்சாச்சு இல்லையா? நம்ம 22nd போகணும். ஆமா 21st ஆரம்பிக்க போறோம். நம்ம 21st பேஜ் முடிச்சிட்டோமா? முடிக்கல, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இதுதான் அதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். தத் அசத்து ஞான கர்ம. இது உங்க புஸ்தமும் என் புஸ்தமும் லிட்டில் டிஃப்ரெண்ட். அதான் கொஞ்சம் சர்ச் பண்ணுறீங்க. சரி. ஞான கர்ம நிஷ்டயோ விபாகவச்சனாத் புத்தித்வயாஸ்ரயோ அசோச்சான் இத்தியாதி பகவதா யாவத் சுதமபி சாபேட்ச. அதுக்கு வரலாம். அது அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா சொல்லிட்டு தத்திர கேச்சித் ஆஹுः சர்வகர்ம சந்நியாசபூர்வகாத் ஆத்மஞான இஷ்டாத்மாத்தாத் ஏவ கேவலாத் கைவல்யம் ந பிராப்யते एव किं तर्हि अग्निहोत्रादि शौद स्मार्त कर्म सहितात् ज्ञानात् कैवल्य प्राप्तिः इति सर्वासु गीतासु निश्चितः अर्थ इति. என்ன ஆத்ம ஞானத்தை அடைந்தால்தான் மோட்சம். கேவலம் சர்வகர்ம சொன்னா கீதையில நீ சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத்து ஆத்ம ஞான இஷ்டா மாத்ரா தேவ கேவலாத்து கைவல்யம் ந பிராப்யதே ஏவ கி தம்பி அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்ம சகிதாது ஞானாத்து கைவல்ய பிராப்தி இது. மோட்சம் அடைவதற்கு ஆத்ம ஞானத்தை அடைந்தால் மோட்சம் அடையலாம் அப்படின்னுட்டும் ஜென்ரலாக சொல்லப்படுகிறது இல்லையா? மோட்சம் எப்படி அடையப்படுகிறதுனா அகம் பிரம்மாஸ்மி, நான் ஸ்தூல சூக்ஷ்ம சரீராத் விதிரக்தா பஞ்சகோஷ அதீத அவஸ்தாத்திரய சாட்சி ஆத்மா தத்துவமசி தட் ஐ எம் தட் ஆத்மா அப்படின்ற ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, அது மாத்திரம் இல்லை. நீ என்ன கேட்டேன்னா கிம் தெரி அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்ம சகிதாதி ஞானாத் கவில்ய பிராப்தி இது சர்வாசு கீதாசு நிச்சித அர்த்த இது. இல்லை என்ன நீ இது மாத்திரம் பண்ண போற. வேதத்தில் என்ன நமக்கு கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கு. கர்மயோகத்தில் எத்தனையோ கர்மாக்கள் செய்ய வேண்டியது நமக்கு சொல்கிறோம். சம்ஸ்காரங்கள் இருக்கு. பிறந்தவன ஜாத கர்மான்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் உபநயனம்னு ஒரு கர்மா இருக்கு. அப்புறம் விவாகம்னு ஒரு கர்மா இருக்கு. சீமந்தம்னு ஒரு கர்மா இருக்கு. எத்தனையோ கர்மாக்கள் இருக்கு. அது தவிர நம்ம பித்திருக்களுக்கு பித்திரு கர்மா இருக்கு, தெய்வ கர்மா இருக்கு, ஈஸ்வர தெய்வ பூஜைகள்லாம் இருக்கு, என்ன தெய்வ ஆராதனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு. பித்திரு கர்மாக்கள்லாம் இருக்கு. ஸோ எல்லா கர்மனையும் செய்து ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைவதுங்கிறது அப்படின்ட்டு ஒரு சொல்ல அவளுக்கு ஏகதேசின்னு பெருமாளுக்கு. அவள் என்ன சொல்றேன்னா ஞானம் மாத்திரம் போறாது. என்ன கீதா கிளாஸை மாத்திரம் அட்டென்ட் பண்ணிவிட்டு உபரிஷத் கிளாஸ் மாத்திரம் அட்டென்ட் பண்ண மாத்திரம் மோட்சம் கிடச்சிடாது. என்ன உனக்கு ஒரு பிராமணனாக இருந்தால் நீ சந்தியாந்தரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. என்ன சாத்திரங்கள் பண்ண சொல்லி அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சாஸ்திராதிகள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. தீபாராதனை பண்ண சொல்லி பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லியிருக்கு. பூத யஜ்யம்னு சொல்லியிருக்கு. எத்தனையோ விதமான எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு கர்மாவில். என்ன நம்ம எத்தனையோ விதமான அனுஷ்டானங்கள் பண்ணுறோம் இல்லையா? கல்யாணங்கிறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீமந்தங்கிறோம், அப்புறம் ஜாதகர்மாங்கிறோம், என்ன உபநயனங்கிறோம், குழந்தை பையனுக்கு விவாகம்னு சொல்கிறோம். என்ன
ஆல் தி சோ மெனி கர்மாஸ் ஆர் தேர். கடைசியில் அவன் இறந்து போனன்னு ஒரு அர்த்தி கர்மா இருக்குது. அந்த கர்மா அவனுக்கு அவனுடைய இதை இதை தகனம் பண்ண விட்டு அஸ்தி எடுத்து கரைக்கிறதுங்கிற ஒரு இது இருக்குது, சம்பிரதாயம்லாம் இருக்குது, அதெல்லாம் மந்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வேதத்தில் விதிக்கப்பட்ட கர்மாக்கள் என்ன. ஸோ அந்த கர்மாக்களும் செய்ய வேண்டும். ஞானத்தை மட்டும் அடைந்தால் போராது, ஞான கர்ம சமுச்சயம் அப்படின்னு ஒரு 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 சொல்றார். இந்த வேதத்தையே வேதிக ஜனங்களே, இந்த கர்மா இது மாத்திரம் ஞானத்தை மட்டும் அடைந்தால் போராது என்ன, அதோட கர்மாக்களையும் செய்யணும், விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்றது. அதை அதுக்கு ஞான கர்ம சமுச்சயம்னுட்டோம். சங்கரர் அதை ஒத்துக்கலை. சங்கரர் என்ன சொல்றாருன்னா, என்ன அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானேன்னு கைவல்யம், சாஸ்திரமே தான் சொல்றது. ஞானம் அல்டிமேட் ட்ரூத். ஞானம் போன தடவை இந்த டீட்டெயில்டாக பார்த்தோம். ஐ டோன்ட் கோ பேக் ஆன் தட் ஒன். போன தடவை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அதெல்லாம் என்ன. அதனால என்ன பண்ணோம், அதை பார்த்தோம். கிம் கர்ஹி கிம் அதில் அப்போ இதில் கொஸ்டின்ஸ்லாம் வருது வேதங்களில். இது என்ன விதமான கர்மாக்கள்னா வேதத்தையும் ஜீவஹிம்சை சொல்லிருக்கு. இது அனிமல் சாக்ரிஃபைஸ் எல்லாம் சொல்லியிருக்கு வேதங்களில் என்ன. அதில் ஹிம்சை இருக்குது. அஹிம்சா பரமோதர்மான்னு சொல்கிறது சாஸ்திரத்தில். ஆனால் அப்படிங்கிறப்போ நம்ம மிருகங்களை கொன்று ஒரு ஆட்டை பலி கொடுத்து வேதங்களில் சொல்லிருக்கிறது பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், வேதத்தில் விதிக்கப்பட்டால் செய்ய வேண்டியது தான். அதான் ஞானம். அதனால நீ வேதத்தில் இந்த வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மாக்களையும் செய்து ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையணும்னு சொல்றதுக்கு அப்ஜெக்ஷன் என்னன்னா, ஹிம்சை பண்றோமே அதெல்லாம் எகென்ஸ்ட் இது இல்லையா, ஜீவ ஹிம்சைங்கிறது தப்பு இல்லையா என்ன அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வரப்போ, இல்லை சாஸ்திரம் சொல்லியிருந்தேன்னா அது தப்பு. நான் இல்லை, அது பண்றது தப்பு இல்லை, பண்ணாதது பாவம், பிரத்திவாய பாபம்னுட்டு. உனக்கு விதிக்கப்பட்ட கர்மா நீ பண்ணலைன்னா அது பாவம் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த கர்மங்களை நீ பண்ணித்தான் ஆகணும். தெர் இஸ் நோ சாய்ஸ். அது அஹிம்சை என்னன்னா, அது இட்ஸ் மேண்டேட்டரி. அதுக்கு ஒன்றும் சான்ஸே கிடையாது என்ன. அஹிம்சா பரமோதர்மான்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ கவர்மெண்ட்லேயே இது இருக்கு, கெப்ட் டு லெஃப்ட் அப்படின்னு ட்ராவல் ரோட்டில் போகிறப்போ காரோ சைக்கிளோ ஏதோ ஓட்டர் என்ன வாகனத்தில் போனாலும் நம்ம லெஃப்ட் சைடில் தான் போகணும்னு சொல்லியிருக்கு. ஒரு இவன் வரான், ஆம்புலன்ஸ் வருது, தீஸ் அலவுட் டு கோ ரைட் ஆர் லெஃப்ட் ஆர் எனிவேர் அண்ட் ஆல் டர்ன் லெஃப்ட் அண்ட் ஆல் தட் என்ன. ஏன்னா அவனுக்கு இஸ் கோயிங் கவர்மெண்ட் மேட் இன் எக்ஸப்ஷன் எவ்ரி எல்லா ரூலுக்கும் லீகலாகவே எக்ஸப்ஷன் கொடுக்குறா. அதனால அந்த மாதிரி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸில் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் என்ன. பட் அதர்வைஸ் எல்லாரும் ஒரே ரூல் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால இந்த இதெல்லாம் இந்த ஈவன்தோ இந்த ஜீவகாருண்யம் அதெல்லாம் இருந்த போதிலும் என்ன, அந்த எக்ஸப்ஷன் தான் லீகலி அலவுட் இஸ் ஆல் ரைட். ஒன் வே டிராஃபிக்ங்கிற ஒன் வேல தான் போகணும். பட் சம்டைம்ஸ் யூ ஃபைண்ட் ஆம்புலன்ஸ் ஆர் சம்திங் கேன் கோ ஆன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆல்சோ என்ன, அலவுட் என்ன. அதனால ரெட் லைட் நிற்கணும்னு பேர், அவன் ஹீ இஸ் அலவுட் டு கோ த்ரூ என்ன. அவனுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறார் லீகலாகவே. அந்த மாதிரி இருந்தால் வேற விஷயம். இல்லைன்னா எல்லாரும் மஸ்ட் ஃபாலோ தி சேம் ரூல் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அது மாதிரி சாஸ்திரத்தில் ஹிம்சாதி யுக்தத்வாது வைதிகம் கர்ம அதர்மாய இது இயம் அப்படி ஆசங்கா ந காரியா கதம் சாஸ்திரம் கர்ம யுத்தலக்ஷணம். அர்ஜுனனை கிருஷ்ணரே என்ன சொல்ற அர்ஜுனத்தில், கதம் பீஷ்மஹம் சங்கிய துரோணம் ச மதுசூதன இஷ்வே பிரதியோத்சாமி பூஜார்காவரி சூதன அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுவா. அப்படி பீஷ்மனையும் துரோணனையும் நான் கொல்லுவேன், அவெல்லாம் குருவும் ஆச்சு, பெரியவாள் ஆச்சு, தாத்தா ஆச்சு ஆச்சு அப்படின்னு சொன்னப்போ, இல்லடாப்பா இட்ஸ் யுவர் டியூட்டி எஸ் எ க்ஷத்ரியா. அப்போ அதர்மம் பண்ணினா அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றுவதுங்கிறது க்ஷத்ரியனுடைய டியூட்டி. அதனால தெர் இஸ் நோ நீ பண்ணுறது தப்பு இல்லை, பண்ணாதது பாவம். உன்னுடைய டியூட்டி நீ பண்ணல இந்த கான்டெஸ்ட், அது ஒரு பாவம் என்ன. நீங்கள் சப்போஸ் இல்லை டெஸ்ஸே நீ ஒரு அதர்மம் நடக்கிறத பார்த்துட்டு இருந்தீங்க, விஷாமல் இருக்கிறதுங்கிறதும் ஒரு பாவம் தான் அது. அதனால அதை பண்ணக்கூடாது. ஏன்னா இது குரு பாத்ரு புத்திராதி ஹிம்சா லட்சணம் அத்தியந்த குரூம் அப்படி ஸ்வதர்மம் இது கிருத்வா என்ன அதர்மாயி. அது உன்னுடைய ஸ்வதர்மம். ஒரு க்ஷத்ரியனுக்கு
அதர்மைகளை அழித்து தர்மத்தை காப்பாற்றுவது என்பது அவனுடைய டியூட்டியாக இருக்கிறதுனால அவன் அதர்மைகளை அழிப்புங்கிறது பாபம் இல்லை. பீஷ்மனையும் துரோணனையும் கொண்டா அது பாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்ன தத் அகரணே சித்தது சுதர்ம கீர்த்தியும் சித்தோ பாபமாவசி. அது பண்ணலைன்னா தான் உனக்கு பாபம், பிருத்திவாய பாபம்னு பேர். உன்னோட டியூட்டி செய்யலைன்னா உனக்கு பாபம், அது செய்தேன்னா உனக்கு பாபம் இல்லை. ஏன்னா அது ஈவன் தோ அது அஹிம்சையாக இருந்தாலும், அது ஹிம்சை பண்ணுறதா இருந்தாலும், இட் இஸ் டியூட்டி அஸ் சத்ரியா யூ ஹேவ் டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொல்லிட்டு ஜீவாதி ஸ்ருதி சோதிதானாம் பஷாத் அஹிம்சா லக்ஷணான ச கர்மணாம் பிராக்ய ந அதர்மத்துவம் இது சுனிஷ்டம். என்ன அதனால அது அதர்மம் இல்லை என்ன அப்படின்னு சொல்கிறார். அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண. அதனால இது என்ன சொல்ற, இது சமுச்சயவாதின்னு பேர். அவன் தான் என்ன சொல்கிறான், ஞானமும் கர்மமும் சேர்ந்து பண்ணினா தான் மோட்சம். உன்னுடைய டியூட்டியும் செய்யணும், ஞானத்தையும் அடையணும். உன்னுடைய ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சமையல்லாம் பண்ணிவிட்டு வரணும், கிளாஸுக்கும் வரணும், பண்ணால் தான் மோட்சம். ஞானத்தை கிளாஸுக்கு வந்துட்டு ஞானத்தை அடையணும், கர்மத்தை செஞ்சுட்டு உன்னோட டியூட்டியை பண்ணணும், அப்போ தான் மோட்சம். ஒன்று பண்ணிவிட்டு ஒன்று பண்ணாமல் இருந்தால் மோட்சம் கிடையாது. புரியல அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ அத்தியந்த சுதர்மம் இது கிருத்வா ந அதர்மாய தது அகரணே ச தத சுதர்மம் கீர்த்திம் ச கித்வா பாபமாவசி. என்ன நீ பண்ணலைன்னா உனக்கு இதனால உனக்கு எல்லாரும் உனக்கு நிகழ்வா உன்னோட டியூட்டி நீ பண்ணலடா சத்தினான்னு உனக்கு பேரும் கட்டுப்போம். என்ன அவனோட பேரும் போயிடும், உனக்கு பாபமும் ஏற்படும், ரெண்டும் ஏற்படும். பிகாஸ் யூ நாட் டன் யுவர் டியூட்டி. உன்னுடைய தர்மத்தை நீ பண்ணலை. அதனால இகலோகத்துலேயும் உனக்கு ப்ராப்ளம், பரலோகத்துலேயும் உனக்கு ப்ராப்ளம். என்ன பாபமாவசி இது பூர்வூதா யாவத் ஜீவாதி ஸ்ருதி சோதிதானாம் பஷாத் அஹிம்சா லட்சணானாம் ச கர்மாணாம் பிராகேவ அதர்மத்துவம் இது சுனிச்சிதம். அதனால இந்த ஜீவஹிம்சையெல்லாம் பண்ணுறத இது கொடுக்குறது, அக்னியில் வந்து ஆகுதி கொடுக்குறது, இது கொடுக்குறது, ஜீவஹிம்சை பண்ணி ஆட்டையோ மாட்டையோ வெட்டி போட்டு இது பண்ணுறது அதெல்லாம் பாபம் இல்லை. பிகாஸ் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது, விதிப்படி சொல்ல வேண்டியது. அதை பண்ணாமல் இருக்கிறது தான் பாபம் அப்படின்ட்டு கிளியராக சொல்கிறார். என்ன அதர்மத்துவம் இது சுனிச்சிதம். இதான் அதனால சாஸ்திரத்தில் சொன்னபடி எல்லாத்தையும் எல்லா கர்மத்தையும் பண்ணணும். அதான் கர்ம ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது. அதான் என்னத்தில் சொல்லியிருக்கோ, கர்மகாண்டத்திலையும் ஞான காண்டத்திலையும் என்ன சொல்லியிருக்கோ அதையெல்லாம் ஞானத்தில் காண்டத்தில் சொன்னதெல்லாம் சிரவண மன நித்தியாசம் மூலமாக குரு மூலமாக இது ஞானத்தை அடைந்து கர்மத்தை வந்து உன்னோட விதிப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ரெண்டையும் பண்ணினாத்தான் உனக்கு மோட்சம் அப்படிங்கிறது. கிருஷ்ணர் அதை ஒத்துக்கலை. கிருஷ்ணர் டசன்ட் அக்ரி வித் தட். அதுதான் தட் இஸ் கால்ட் ஞான கர்ம சமுச்சயவாதம்னு பேர். ஞானமும் படிக்கணும், கீதையில் உபனிஷம் படித்து குருக்கிட்ட போய் சிரவண மன வித்தியாசனம் பண்ணணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட எல்லா கர்மங்களையும் செய்யணும். உன்னுடைய இதுக்குப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நீ பண்ணி ஆகணும். அக்னிஹோத்திரம் பண்ணணும், சந்தியாவனம் பண்ணணும், சார்த்தம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எல்லாத்தையும் பண்ணினாத்தான் அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிற சொன்னார். இல்லை, கிருஷ்ணர் என்ன சொல்றார், இல்லை உனக்கு வந்து ஞானேனது கைவல்யம், உனக்கு வந்து ஞானம் ஒன்றால்தான் நீ மோட்சம் அடைவாய். மோட்சம் என்பது ஞானம். உனக்கு கர்மத்துக்கு ஒரு ரோல் இருக்கு. என்ன சொல்ல போறார் லேட்டரான், கர்மத்துக்கு என்ன ரோல் இருக்கு, என்ன விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்தால் உனக்கு சித்த சுத்தி ஏற்படும். கர்ம செய்தனுடைய என்ன ஒழுங்காக தினம் காலம்புரை எழுந்துட்டு குளிச்சு விட்டு பஞ்சகத்துக்கு சுவாமிக்கு விடைச்ச இடத்த தொடச்சி கோலம் போட்டு என்ன பூஜையெல்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லி கீத ராமாயணங்கள்லாம் படித்து என்ன எல்லாம் சொல்லிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணி என்ன ஆராதனை பண்ணினேன்னு வச்சுக்கோ, சித்த சுத்தி ஏற்படும். பிகாஸ் யூ வில் மேக் யுவர் பாடி டு லிசன் டு வாட் யூ சே. காலம்பு எழுந்து குளிக்கணும், தூங்கிட்டே இருக்கக்கூடாது. 10 நிமிஷத்தில் 6 மணிக்கு எழுந்துன்னு குளிச்சுட்டோ என்ன அவங்களோட கர்மா சந்தியாவதி கர்மங்கள்லாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன தென் உன்னுடைய இதை பண்ணி உன்னோட டியூட்டிஸ்லாம் பண்ணிவிட்டோம் என்ன அதுக்கப்புறம் யூ ஞானத்துக்கு வந்தீங்கன்னா தென் யுவர் ஞானம் வில் பி ஈஸி ஃபார் யூ என்ன லபிக்கும். என்ன அது இல்லாமல் நீ வந்து கர்மத்தெல்லாம் செய்யாமல் நீ ஞானத்தை மாத்திரம் பண்ணினா மாத்திரம் போகாது, அதையும் பண்ணாதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு. அதான் சமுச்சயம்ங்கிறது. இல்லை, அப்படி இல்லை. இதுக்கு என்னென்னா ஒன்றும் பரம்பரா காரணம்தான்.
நீ இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் என்ன காலம் எழுந்து குளிச்சுட்டு சுத்தம் மனசு சுத்தம் அடைகிறது, சித்த சுத்தி ஏற்படுறது. நம்ம வந்து காலம் எழுந்து ஒழுங்காக குளிக்கிறது, தினம் காலம்பரை சிந்தனம் பண்ணுறது, சோதனங்கள்லாம் சொல்கிறது, இது பண்ணுறது, சுத்தமாக இருக்கிறது, க்ளீனான வாழ்க்கையை நடத்துறது, அது வந்து சித்த சுத்தி ஏற்படுறது. அந்த சுத்தி ஏற்பட்ட சித்தில் தான் மனசில் தான் ஞானம் பதியும். அதனால சமுச்சயங்கிறப்போ இது வந்து கர்மம் செய்தால் பரம்பரா காரணம். எப்படி நம்ம வீட்டில் விளக்கு ராத்திரி இருட்டி போச்சுன்னா வெளிச்சம் போகணுன்னா விளக்கு வேணும். என்ன நம்ம வெளிச்சத்தை கொடுக்கறதுங்கிறது என்ன? ஒளி தான் வெளிச்சத்தை கொடுக்கறது, நெருப்பு தான் வெளிச்சத்தை கொடுக்குறது. இந்த விளக்கை ஏற்றுறப்போ நீ வந்து அரிக்கனை வந்து வெளிச்சு விளக்கெல்லாம் தொடச்சி என்ன திரி போட்டு இது போட்டுன்றதுலாம் கர்மம். அதை பண்ணிட்டுனா அதனால் பரம்பரா காரணம்னு பேர், நாட் ஆக்சுவல் காரணம். அல்டிமேட் பெனிஃபிட் ஆஃப் த லைட் இஸ் ஒன்லி வென் யூ ஸ்ட்ரைக் த மேட்ச் அங்கே வச்சு போட்டு திரியில ஏற்றி இந்த வெளிச்சம் வெட்டப்போ ஒரு வெளிச்சம் எப்படி அப்போ படிக்கலாம், உங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்யலாம். என்ன ஸோ அதுதான் அல்டிமேட். இது ஞானம்ங்கிறது அதே மாதிரி தான் அல்டிமேட்டாக. அதை வந்து நமக்கு இந்த தத்துவமசி அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்து நீ ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரக்த பஞ்சகோஷ ஆத்மா அழியாதவன் நீ நஜாயதே மிரியேத வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வான பூய அப்படின்லாம் புரிஞ்சு நான் அழியாதவன் என்று நிலையாக இருப்பவன், எனக்கு அழிவு என்பது கிடையாது, நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் வேறல்ல இறைவன் வேறல்ல அப்படிங்கிற அந்த அல்டிமேட் ஞானம் நமக்கு கிடைக்கிறதே. அப்போ தான் அதுதான் மோட்சங்கிறது. என்ன இதெல்லாம் பண்ணினா இந்த மாதிரி இது வந்து அந்த அந்த ஞானம் அந்த அடையிறதுக்கு மனசு சுத்தமான சரீரம் சுத்தமும் நெசசரி இருக்குது. அது மனசில் இருக்கிற காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியமான அழுக்குகள்லாம் போகணும். அதெல்லாம் போகிறதுக்கு கர்மம் பண்ணணும். உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் போனோன்னா சோப்பு போட்டு தண்ணியை போட்டு தொடச்சி கடிச்சு பண்ணால் தான் உடம்பு சுத்தமாகும் இல்லையா? அதே மனசு சுத்தமான இந்த இதெல்லாம் படித்து இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி பகவானை தியானம் பண்ணி இது பண்ணோன்னா மனசு நிம்மதி அடையும், சுத்தமடையும். அதில் வந்து எனக்கு விருப்புகள்லாம் போய் என்ன அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் லபிக்கும். என்ன ஸோ கர்மம் எஸ் அ ரோல், பட் இட் இஸ் நாட் அ ஃபைனல் ரீசன் ஃபார் யுவர் மோட்சம் அப்படிங்கிறது. அதுதான் சங்கரருடைய தீசிஸ். அதை தான் சொல்கிறாரு இந்த இதில். இப்போ நடுப்புற சில கொஸ்டின்கள்லாம் வந்தது. இதெல்லாம் சொல்லியிருக்கேன் சாஸ்திரத்தில், ஜீவஹிம்செல்லாம் சொல்லியிருக்கேன், பலி கொடுக்குறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பண்ணணுமா பண்ணி ஜீவஹிம்சை பண்ணால் தான் மோட்சம் கிடைக்குமான்னா சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது நீ பண்ணுற அவ்வளோதான், திஸ் அபவுட் ஆல். என்ன பட் அது வந்து அது சாஸ்திரம் சொல்கிறதுனால பண்ணுற. சங்கரர் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவர் என்ன சொல்கிற, நீ வந்து சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும், சித்த சுத்தி அடைவதற்கு தான் சாஸ்திரம் சொல்கிறது. இப்போது ஆனால் இது பலி கொடுக்குறதுன்னு சொல்கிறோம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பலி கொடுக்குறது? என்ன நமக்குள்ளேயே இந்த அனிமல் செக்ஷன், நம்மளும் we are also an animal, human being also is an animal. என்ன அவன் வந்து ஹையர் லெவல் இவால்வ்டு அனிமல். என்ன லோவஸ்ட் இவால்வ் புழு பூச்சிலாம் இருக்குது, பறவைகள்லாம் இருக்குது, மிருகங்கள்லாம் இருக்குது. மனுஷனுக்கும் மிருக புத்திகள் இருக்குது. கோபம் வருது, தாபம் வருது, இது வருது. என்ன டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும் நம்மளும். என்ன மனுஷாலேயே வந்து அன்கல்டிவேட்டடாக இருக்கிறவ எல்லாரும் ரொம்ப க்ரூடாக இருக்கா. அவருடைய பேர்ட்ஸோட டாக்கு எதுமா இல்லையம்மா. அந்த காலத்துல சொன்ன பிறந்தல இல்லையா, அந்த காலத்துல வந்து இது மாம்சம்லாம் சாப்பிட இது பண்ணிருந்தா. சாஸ்திரத்திலேயே பல இடங்கள்ல இந்த பலியை கூடும் இந்த பலியை கூடும் சொல்றது. என்ன ஒரு யாகம் பண்ணினா இந்த போது என்ன பண்ணணும், வேதத்திலே சொல்றது இந்த பலியை கூடு, இந்த ஆட்டைக்கூடு மாட்டைக்கூடு எல்லாம் சொல்றது எல்லாம் இருக்கு. இட் இஸ் ஆல் தேர். என்ன பட் அது வந்து விதிக்கப்பட்ட இது அப்படிங்கிறதுனால அதையும் பண்ணணும். என்ன ஆனால் அதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒன்று பலி கொடுக்குறப்போ அதுக்கு தான் இந்த ஆரிய சமாஜம் இந்த கொஸ்டின் வந்தப்போ என்ன சொன்னேன்னா, இந்த பலி கொடுக்கணுங்கிறப்போ நீ இந்த இடத்துல ஒரு கோழியை பலி கொடு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. என்ன நீ வந்து நெஜ கோழி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கோழி மாதிரி பிரதிமை பண்ணி நம்ம அப்பளாக்கு மாவில் இது பண்ணுற மாதிரி அது மாதிரி ஒரு பிரதிமை பண்ணி அதை இதில் போடலாம், அக்னியில் போடலாம். ஸோ ஆரஞ்சு சொல்லிட்டோம். என்ன அந்த ஆட்டையை தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. என்ன அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் சொல்கிறாவா. என்ன பட் வேதத்தை படி போனோன்னா யூ ஹேவ் டு டூ தட். என்ன இது என்னதுன்னா, நமக்குள்ளேயே இந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ஸ் இருக்கு. நமக்கு க்ரூரமான எல்லாம் மனசுக்குள்ள நமக்குள்ளேயே ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு புலி இருக்குது, ஒரு பாம்பு இருக்குது, கரடி இருக்குது, எல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது. ராக துவேஷ காம குரோத லோப மத மாத்சரிய எத்தனையோ விதமான க்ரூரமான எல்லாம் நமக்குள்ளே ராட்சசங்கள்லாம் நமக்குள்ளேயே இருக்கா. என்ன அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் சிம்பாலிக்கா.
உன்னையே தூக்கி போட முடியாது அக்னியில். ஸோ அதை தூக்கி போட்டுட்டு நான் அதை கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை சமாதானப்படுத்திக்கிறோம். என்ன அதனால அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அவர் சுவாமி தயானந்தான்னு ஆரிய சமாஜ் இவர் என்ன சொன்ன சுவாமி என்ன சொன்னா, நீ பிரதிபே பண்ணிவிடும். ஒரு கோதுமையில் வந்து உண்டையில் வந்து ஆடு மாதிரியோ மாடு மாதிரியோ பறவை மாதிரியோ பட்சி மாதிரியோ மாதிரி ஒரு இமேஜ் பண்ணி அது தூக்கி அக்னியில் போடும். என்ன நீ வந்து உன்னுடைய லோவர் இன்ஸ்டிங் உன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாம் அக்னியில் போடுற. அந்த மாதிரி அது புலிக்கு இருக்கிற குரோதமும் ரோஷமும் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த புலியை தூக்கி அதில் போட்டோம்னா அது போனா வரின்னு கரைச்சோங்க. அதே மாதிரி அவர் தான் சொல்ற காம்ப்ரமைஸ் சொல்றாரு. அவர் உங்களுக்கு முன்னால அஹிம்சை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த மாதிரி பண்ணி போட்டோம். இவ்வளோ சிம்பாலிக். இனி ஒரு யூ நாட் டோன்ட் வாண்ட் ரியலி கில் தட் அனிமல். உங்ககிட்ட இருக்கிற அந்த இன்ஸ்டிங் தான் யூ வாண்ட் டு கில் இட். உங்ககிட்ட இருக்கிற அந்த குரூதமான எண்ணங்களெல்லாம் நசுக்கணுங்கிறதுக்கோசரம் நீ அந்த அனிமலை சிம்பாலிக்க போட சொல்ற. நீ வேற நீ வந்து இஃப் அண்டர்ஸ்டாண்ட் தட் தென் யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட் ஆக்சுவலி அப்படிங்கிறது கொஸ்டின். சங்கரோட பாயிண்ட் என்னன்னா, அல்டிமேட்லி அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஞானம்ங்கிறது ஞானம் கேவலம் கைவல்யம், கேவலம் ஞானேனது கைவல்யம். மோட்சம்ங்கிறது ஞானம் ஒன்றினால்தான். நான் வேறல்ல, ஈஸ்வரன் வேறல்ல, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானம்தான் மோட்சம். என்ன அதனால கர்மாவனால ஒன்று. அதனால இப்போ என்ன சொல்ல போகிறார், இஸ் கோயிங் வி ஆர் கோயிங் டு இன்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் போகிறோம். அதை எலாபரேட்டட் பண்ணுறார் சங்கரர். இதில் ஏன்னா ரெண்டு சாங்கிய புத்தி யோக புத்தின்னு ரெண்டு இருக்குது. என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது மட்டும் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ வந்து இங்கே வந்து விஆர்என் என்னோட இதில் வந்து இந்த இதில் பேஜ் இது காமிச்சினா உங்களுக்கு தத்தா அசத்துன்னு சொல்லுங்க இல்லையா, அதில் வந்து எனக்கு வந்து தத்தா அசத்து ஞான கர்ம நிஷ்டையோகோ விபாக வச்சனாத் புத்தியாஸ்ரயோ என்ன இங்க வருது. என்ன பார்த்தோம், தத் அசத்து ஞானநிஷ்டையோ திவ்யவச்சனாத் புத்தியாஸ்ரயோ அசோச்சான் இத்தியாதினா பகவதா யாவத் சுதர்மபிஷாபேஷ்ய. இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம போன கிளாஸில். என்ன இது அந்தேன கிரந்தேன எது பரமார்த்த தத்துவ நிரூபணம் கிருத்தம் தத்து சாங்கியம். சாங்கிய புத்தி யோக புத்தின்னு ரெண்டு சொல்கிறா. சாங்கியம் சாங்கிய புத்தி என்ன தத்து சாங்கியம். தத் விஷயா புத்தி ஆத்மனः ஆத்மாதி ஷட் விக்ரியா அபாவாத் அகர்த்தா ஆத்மா இது நிரூபணாத் யா ஜாயத்தே சா சாங்கிய புத்தி. ஆத்மாங்கிறது ஒன்றும் செய்வதில்லை, அகர்த்தா. என்ன எது परमार्थात्म तत्व निरूपणं कृतं तत् सांख्यं. तद् विषयः बुद्धि आत्मनः जन्मादि षड विक्रिया अभावात् अकर्ता आत्मा. ஆத்மா என்று ஒன்றும் செய்வதில்லை, அகர்த்தா. அதுதான் நான் இது பிரகரணார்த்த நிரூபணாத் யா ஜாயத்தே சா, அதுக்கு சாங்கிய புத்தின்னு பேர். நான் ஆத்மா என்று அறிவதுன்னா சாங்கிய புத்திங்கிறது. அதுதான் சொல்கிறேன். அசோச்சான் அனுசோசஸ்தம் நத்வா ஆத்மாக நத்வே அகம் ஜாஜுனாசம் நத்வே நிமேஜனாதிபா நச்சைவ பவிஷ்யாம. அது ஆத்மாங்கிறது நான் ஆத்மா என்று அறிவது தான் சாங்கிய புத்திங்கிறது. என்ன அதுக்கப்புறம் கர்த்தா ஆத்மா இது பிரகரண நிரூபணாத் யா ஜாயते சாங்கிய புத்தி. சாத் येषां ஞானினாம் उचिता भवति ते सांख्याः. एतस्याः बुद्धेः आत्मनः प्राक् आत्मनः देहादि व्यतिरिक्तत्व कर्तृत्व भोक्तृत्वादि अपेक्षः धर्माधर्म विवेकपूर्वक मोक्ष साधना अनुष्ठान लक्षणः योगः. என்ன
ஸோ இந்த ஞானம்ங்கிறது தான் அதான் சாங்கியம்ங்கிறது. யோகம்ங்கிறது கர்மா செய்து. ஸோ இங்கே வேதத்திலேயே கர்ம காண்டம் இருக்குது, ஞான காண்டம் இருக்குது. எதுக்கு ரெண்டு இருக்குது? பிகாஸ் ரெண்டு விதமான பீப்புள் இருக்கு. ஒன்று வந்து ஞான யோகன்னு சாங்கியானம், கர்ம யோகேன்னு யோகினாம்ங்கிறான். அதாவது ஞானம் மூலம் ஞானம் அடைந்து நேராக ஞானத்தை அடைந்து ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைந்து சாங்கியாங்கிறான். ஏன்னா கர்மம் செய்து சுத்தியை அடைந்து மோட்சத்தை அடைவுங்கிறது யோகினாங்கிறான். கர்மத்தை கர்மயோகமாக செய்து ஈஸ்வரார்ப்பணமாக சுதர்மத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பிரசாரத புத்தியோட கர்மத்தை செஞ்சால் அது வந்து கர்மயோகங்கிறது சித்தசுத்தியை கொடுக்குறது. சித்தசுத்தி கொடுத்தா உனக்கு கேட்டுக்க மைண்ட் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்சார்பிங் தி வேதா. உட்காந்து படித்து ஞானத்தை அடைக்கிறதுக்கும் இது எபிலிட்டி பண்ணும். எல்லாராலையும் ஞானத்தை அடைய முடியுமோ? எல்லாராலையும் எத்தனை பேர் கீதா கிளாஸுக்கு வரோம் நம்ம இங்கே? எல்லாரும் ஒரு கதைன்னா நம்ம போயிடுவா. ராமாயணமோ பாரதமோ பாகவதமோ கதைன்னா நிறைய பேர் போவா. வேதாந்தம்னு வந்து ஞானம்னு வந்து ஆத்மான்னு சொன்னால் ஸ்தூல சூக்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்து அது அப்படின்னு அதை பற்றி கதையாக சொன்னோன்னு ராமர் காட்டுக்கு போனார், 14 வருஷம் இவன் காட்டில் பராமரிசம் பண்ணினார், அந்த பண்ணார் இதை பண்ணார், பிதிர் வாக்கிய பரிபாலனம் பண்ணார். அதனால் கதையாக சொல்லிட்டு போகிறார். அதே தத்துவத்தை கதை மூலமாக சொல்கிறான். அதில் இங்கே வந்து ஞானத்தை சொல்கிறப்போ ஞானம் ரொம்ப ட்ரையாக போய்டுறது. ஏன்னா அதனால் ஞானத்துக்கு டைரெக்டாக வர ரொம்ப கரைச்சல் இல்லையா? அண்ட் இதே இது வயசானவளே ராமாயணம் பாகவதம் போகிறவன் நிறைய பேர் இருப்பா. என்ன அதுவும் பாகவதம் இது ஓடி கால் இது பண்ணுறோமே சப்தாகம் பண்ணுறா. என்ன அதுனா எல்லாம் கதையாக இருக்குது, எல்லாம் கதையாக இருக்குது. கிருஷ்ணரை பற்றி வரனா நல்லா இருக்குது. கிருஷ்ணரை பற்றி அவர் என்ன எப்படி வெண்ணது ரெடினார், இதை பண்ணார், எல்லாம் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வேற இங்கே வந்து நம்ம பேசுகிற இந்த தத்துவங்களுக்கெல்லாம் ரொம்ப ட்ரையாக போய்டுறது இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு பக்குவம் வேணும். என்ன ஸோ அதனால ரெண்டு பேர் தான் கர்மத்தை பண்ணி சித்தசுத்தி அடைந்து ஞானத்துக்கு லாயக்கானோன்னா அதுக்கப்புறம் ஞானத்தை சொன்ன தத்துவமசின்னு சொன்னால் இதில் வந்து காஞ்ச விறகுல நெருப்பு வச்ச மாதிரி டக்குன்னு பிடிக்கணும் ஞானம். என்ன இல்லை அப்புறம் புரியுது கஷ்டமாக படுறது. அதனால் 2 வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். கிரந்த எத் பரமார்த்த தத்துவ நிரூபணம் கிருத்தம் தத்து சாங்கியம் தது விஷயா புத்தி ஆத்மா சாங்கிய புத்தி सा येषां ஞானினாம் उचिता भवति ते साङ्ख्याः एतस्याः बुद्धेः आत्मनः प्राक् आत्मनः देहव्यतिरिक्तत्व कर्तृत्व भोक्तृत्वादि अपेक्षा धर्माधर्म विवेकपूर्वकः मोक्ष साधनानुष्ठान लक्षणं योगः. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு யோகங்கிறது என்னென்னா கர்மயோகமெல்லாம் பண்ணி சித்தசுத்தி அடைந்து சித்த ஏகாகிரதா அடைந்து மன உருவமைப்பாட்டை அடைந்து குரு வந்து தத்துவமசின்னு சொல்கிறப்போ டக்குன்னு புரியும். இல்லாமல் சொல்கிறது ஒன்றும் புரியாது அவனுக்கு. ஏன்னா மனசு இஸ் வேவரிங், இது அலை பாஞ்சுன்னு இருக்குது. அந்த மனசை ஒருத்தர் உட்காந்து வச்சு ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஞானத்தை போதிக்கிறதுங்கிறதுக்கு தட் இஸ் அந்த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் தட் ஞானம் யோகாங்கிறது. ஏன்னா யோகா தத் விஷயா புத்தி யோக புத்தி, அதுக்கு பேர் யோக புத்தி. சா ஏஷாம் கர்மணா உச்சிதா பவதி தே யோகினா, அவளுக்கு அதை யார் இது பண்ணுறோ அவளுக்கு யோகின்னு பேர். கர்ம யோகி, ஞான யோகின்னு சொல்லுவோம். என்ன ஞானம்ங்கிறப்போ இதெல்லாம் இந்த மனசு ஆல்ரெடி சித்தசுத்தி இருக்கிறவங்க வந்து சிரவணம் பண்ணணும் வித்தியாசம்னா டக்குன்னு பிடிச்சி விடுறது. நீங்கள் அதான் டு கீப் யுவர் செல்ஃப் டு பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த புரிகிறதுக்கு நீ கர்மயோகம் பண்ணணும். யோகம் பண்ணி ஓகே. அது யோகம்ங்கிறது இந்த ப்ராசஸ் கர்மம். இந்த கர்மத்தை பண்ணி மனசை பக்குவப்படுத்திட்டு ஞானத்துக்கு போனீங்கன்னா சித்தசுத்தி அடைஞ்ச மனசில் வந்து ஞானம் சுலபமாக பிடிச்சிடும். காஞ்ச நெருப்பு விறகுல நெருப்பு வச்ச மாதிரி பச்சை கட்டையை கொண்டு நெருப்பு வச்சோன்னா பச்சை கொட்டை எரியாது. அதனால் கர்மயோகங்கிறதுனா இந்த பச்சை மரத்தை காய வச்சு வெயில போட்டு காய வச்சு இது பண்ணி வளர்த்து இது பண்ணினா டக்குன்னு நெருப்பு பிடிச்சிக்கும். அதே மாதிரி தான் கர்மயோகங்கிறது இந்த ப்ராசஸ் ஆஃப் சித்தசுத்தி, மனசை தீர்படுத்தி கொண்டு ஞானத்தை அடைவதற்கான முயற்சியை கொள்வதுன்னு தான் கர்மயோகங்கிறது. என்ன உச்சிதா பவதி தே யோகினः तथा च भगवता विभक्ते द्वे बुद्धेः निर्दिष्टे
ஏஷா தேபிஹிதா சாங்கியே புத்தி யோகே துமான்ஸ்ரு. அதனால் பகவான் ரெண்டு விதமாக துவனிஷ்டே ரெண்டு வழிகள் இருக்குது. ஞான யோகம் கர்மயோகம்னுட்டு. கர்மயோகங்கிறது ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்ன, கோவிலுக்கு போகிறோம், கர்ப்பகிரகத்துக்கு போனோன்னா 4 பிரகாரத்தையும் சுற்றிட்டு உள்ளே போனால் தான் கர்ப்பகிரகம். ஸோ நேராக கர்ப்பத்துக்கு போக முடியாது இல்லையா? அந்த மாதிரி இது வந்து கர்மயோகங்கிறது ப்ராசஸ் பரம்பரா காரணம்னு சொல்லுவோம். பரம்பரா காரணம்னா அது பண்ணினதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தாப்பில் உனக்கு யூ வாண்ட் பி ஏ டிகிரின்னா யூ மஸ்ட் ஃபஸ்ட்டு கோட் த்ரூ 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் 2 வருஷம் படித்தா தான் பிகம் அ கிராஜுவேட் இல்லையா? அதனால் இதெல்லாம் பரம்பரா காரணம். கர்மயோகங்கிறது பரம்பரா காரணம். ஓகே, கர்மம் செய்கிறது, எல்லா கர்மமும் செஞ்சு தான் ஆகணும். வாழ்க்கை நடத்துறது கர்மம் செஞ்சு தான் ஆகணும். என்ன, அந்த கர்மத்தை கர்மயோகமாக செஞ்சேன்னா உனக்கு சித்தசுத்தி ஏற்படுது. மைண்ட் பிகம்ஸ் எக்யூபரேட்டிவ். ஞானத்தை அடைவதற்கான தகுதியை பெறுறது. என்ன, ஓகே, அதுதான் அதனுடைய சிஸ்டனுடைய இது. ஏஷா தைபிகிதா சாங்கிய புத்தியோகாத்மஸ்ரும் இது ததாச்ச சாங்கிய புத்தியாஸ்ரயா ஞான யோகேன நிஷ்டா சாங்கியோகேன விபக்தம் வக்ஷதி இது புரா வேதாத்மனா மயா प्रोक्ता इति. तथा च योगबुद्ध्याश्रया कर्मयोगेन निष्ठा विभक्ता वक्ष्यति कर्मयोगेन योगिनाम् इति. யோகிங்கிறவன் கர்ம யோகம் பண்ணுறோம், யோகிங்கிறவன் கர்மம் பண்ணுறவன், ஞானிங்கிறவன் ஞானத்தை அடையிறவன். என்ன, ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இது. ஏன்னா கர்மயோகம் பண்ணி சித்தசுதி அடைந்து ஞானத்துக்கு வந்து குருக்கிட்ட உட்காந்து சத்விதி பிரணிபாதைன பரிசுஷேன சேவையா உபதேட்சந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதர்ஷினா அவர் இந்த ஞானத்தை கொடுப்பா புரியும் உங்களுக்கு. அதனால் கர்மயோகம் பண்ணாமல் நேராக போனால் ஞானம் சித்தசுத்தி அடையாத மனசில் ஞானம் லபிக்கிறது கஷ்டம். அதனால் ஞான யோகி நிஷ்டா சாங்கியன விபக்தா வக்ஷதே புரா வேதாத்மனா மயா प्रोक्ता इति. तथा च योगबुद्ध्याश्रयां कर्मयोगेन निष्ठां विभक्ता वक्ष्यति कर्मयोगेन योगिनाम् इति. एवं सांख्यबुद्धिः योगबुद्धिः च आश्रित्य द्वे निष्ठे विभक्ते भगवता एव उक्ते ज्ञानकर्मणोः कर्तृत्व अकर्तृत्व एकत्व अनेकत्व बुद्ध्याश्रयोः युगपत् एकपुरुषाश्रम புருஷாசிரியத்துவ சம்பவம் பஷ்யதா. என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இதனுடைய மீனிங்லாம் இங்கே சொல்லியிருக்காருங்க. இப்போ வந்து யதாத் ஏதது விபாக வச்சனம் ததைவ ஞாதபஸ்தியே பிராமணே சதபதி பிராமணே, அது சதபதி பிராமணத்துக்கு போகிறேன். என்ன, ஸோ இப்போ வந்து அதுக்கு வரல நான் இன்னும். என்ன, இப்போ வந்து तद् ज्ञानकर्मनिष्ठा विभागवचनात् बुद्धियोश्रयोः अशोच्यान् इत्यादिना भगवता यावत् स्वधर्ममपि चापेक्षयति. एतद् अन्तेन ग्रन्थेन यत् परमार्थतत्त्वनिरूपणं कृतं तत् साङ्ख्यं. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, तद्विषयापति आत्मनो जन्मवति क्रिया कर्ता अकर्ता इति प्रकरणार्थ निरूपणात् जायते सा सांख्यबुद्धिः. सा येषां ज्ञानिनाम् उचिता भवति ते सांख्याः. ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். சாங்கியம் யோகம்னு ரெண்டு சொல்கிறா. சாங்கியம்ங்கிறது ஞானம், யோகம்ங்கிறது கர்மயோகம். என்ன, கர்மம், ஞானம் கர்மம் ரெண்டும் வேணும். என்ன, ஆனால் மோட்சத்தை கொடுக்குங்கிறது கர்மம் ஒருத்த கொடுக்கணும். எத்தனை வருஷம் நீங்கள் கோயிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணினாலும் சரி, எத்தனை தடவை நீங்கள் புனித தீர்த்தங்களுக்கு போய் சரணம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, என்ன குருதே கங்கா சகரகமனம் விரதபரிபாலனம் மதுவாதாரம் ஞான விஹீன சர்வமதேன புத்திர்ன பவதி பஜதி ஜென்ம சதேன. எத்தனையோதர சொல்லியிருக்கேன் இதை, பஜகோவிந்தத்தில் சொல்கிறது இல்லையா? அந்த ஞானம் அடையாமல் மோட்சங்கிறது கிடையாது. என்ன, ஸோ ஞானம் கர்ம ரெண்டில் முக்கியமானது ஞானம் தான். என்ன, கர்மத்தை எத்தனை பண்ணினாலும் ஞானம் இல்லாமல் முடியாது. ஞானத்தை அடைஞ்சு விட்டால்னு வச்சுக்கோங்க, வித்தவுட் டூயிங் கர்மா மோட்சம் நிச்சயம் உண்டு. பட் இட் இஸ் டிஃபிகல்ட். ஞானம் கர்மா பண்ணி சுத்தி அடையாமல் மோட்சம் அடைங்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன, அதுக்காகத்தான் கர்மாங்கிறது டு ஹெல்ப் யூ டு கெட் ஞானம். என்ன, இது சரியாக புரிஞ்சுக்கணும் மனசுக்குள்ள. என்ன, ஜன்மா सो अच्छेदना भगवता यावत् सर्वधर्मस्वामी इति एतद् अन्तेन ग्रन्थेन यत्
பரமார்த்தாத்ம நிரூபணாத் கிருதம் தத்து சாங்கியம். தத்தா ஏதது எங்கே இருக்க போகுது? இது 21வது பக்கத்தில் தத்து ஏதத்து ஞான கர்ம நிஷ்டையோ விபாக வச்சனாத் புத்தித்வயாஸ்ரயணோ அசோச்சான் இத்தியாதினா பகவதா யாவத் ஸ்வதர்ம விசாவேஷ்ய இது ஏதத் அந்தேன கிரந்தேன எத் பரமார்த்த தத்துவ நிரூபணம் கிருதம் தத்து சாங்கியம். என்ன சாங்கியம்ங்கிறது என்னென்னா ஞானம். நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா. இந்த ஆத்மானது அழியாதது, அகர்த்தா அபோக்தா, அது பிறப்பதில்லை அழிவதில்லை, நித்திய சர்வகத சாணு அச்சலம் சொன்னாதான் இதெல்லாம் சொல்கிறார். 2வது சாப்டரில் 11வது ஸ்லோகத்தில் 25வது ஸ்லோகம் முட்டில் என்ன 30வது ஸ்லோகம் முட்டில் என்ன ஆத்மாங்கிறது என்ன நஜாயதே மிரியதே வா கதாச்சினாயம் பூத்வா பவிதாவா நபூயா, அதுதான் ஞானம்ங்கிறது என்ன அப்படிங்கிறார். என்ன அதாவது இது பேஜ் 21 நான் படிக்கிறது. தத்து அசத்து ஞான கர்ம நிஷ்டையோ விபாக வச்சனாத் புத்தியாஸ்ரயோ அசோச்சான் இத்தியாதினா பகவதா யாவத் ஸ்வதர்மமபி சாபேஷின விகம்பதிமசி தர்மாத்யுத்த ஸ்ரேயானி சத்திரிய விதிதே. இன்னும் 30 ஸ்லோகங்கள் 11லேருந்து 30 முட்டில் எல்லாத்தையும் கோட் பண்ணல. வேறு 31 முட்டில் இத்தியது எந்தேன கந்தேன எது பரமார்த்தாத்ம தத்துவ நிரூபணம் கிருதம் தத்து, அதுதான் சாங்கியம்ங்கிறது. நான் ஆத்மா, அழியாத ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது சாங்கியம்ங்கிறது. தத் விஷயா புத்தி ஆத்மன ஆத்ம ஆத்ம தத் விஷயா புத்தி ஆத்மன ஜன்மாதி ஷட் விக்ரியா அபாவாத் அகர்த்தா ஆத்மா இது பிரகரணார்த்த நிரூபணாத் யா ஜாயத்தை சா சாங்கிய புத்தி. இதுதான் சாங்கிய புத்தின்னு பேர். ஆத்மா நான் என்று அவனுடைய அறிவு தான் சாக்கிய புத்தி என்று சொல்லப்படுகிறது. தி சா ஏஷாம் ஞானினாம் உச்சிதா பவதி ச தே சாங்கியா ஏதஸ்யாஹ புத்தேஹ ஆத்மனः प्राक् ஆத்மனः தேகாதி व्यतिरिक्त கர்த்தृत्व भोक्तृत्वादि अपेक्षः धर्माधर्म विवेकपूर्वकः மோட்ச சாதனாஷ்டானுஷ்டான லட்சணः யோகः. அதுக்கு தான் யோகம்னு பேர். சாங்கியம்ங்கிறது அந்த ஞானம், யோகம்ங்கிறது இந்த முறை. என்ன தது விஷயா புத்திகி யோக புத்தி, அந்த புத்திக்கு தான் யோக புத்தி. சாங்கிய புத்தி அப்படிங்கிறது நான் ஆத்மா என்ற அறிவு சாங்கிய புத்தி. யோக புத்திங்கிறது மோக்ஷ தத் விஷயா புத்தி, அந்த விஷயா புத்தி யோக புத்தி. சா ஏஷாம் கர்மணா உச்சிதா பவதி தே யோகினः. கர்மத்தின் மூலமாக அந்த சுத்தி அடைந்து ஆத்மாவை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது அது யோகம். யோகங்கிறது மெத்தடு. ஞானம்ங்கிறது சாங்கியங்கிறது அந்த ஞானம், நான் ஆத்மான்ற ஞானம். யோகம் என்பது அந்த அறிவை பெறுவதற்கான வழிமுறை, அதுதான் யோகம்ங்கிறது. என்ன பூர்வ மோட்ச சாதனானுஷ்டான லட்சணா தத் விஷயா புத்தி யோக புத்தி. சா ஏஷாம் கர்மணா உச்சிதா பவதி தே யோகினः. இப்போது கர்மம் செய்கிறோம், எத்தனையோ காரியங்கள்லாம் செய்கிறோம். என்ன வாழ்க்கையை வாழறதுக்கு, பசியை அடக்கிறதுக்கு, நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு எல்லாம் செய்கிறோம். அதெல்லாம் கர்மா. அதெல்லாம் கர்மா வாழ்க்கையை நடத்துவதற்கு, உடலோடு இருப்பதற்கு, உலகத்தை இன்பங்களை அனுபவிப்பதற்கு அதற்கான செய்யலாம். அதெல்லாம் என்ன. ஆனால் நான் சரீரம் இல்லை, ஆத்மா என்று அறிவது சாங்கியம். என்ன அந்த அறிவை பெறுவதற்கு கர்ம யோகத்தினால மனசை சுத்தப்படுத்தி கொண்டு அப்போ தான் அந்த அறிவை பெற முடியும். அதனால் கர்மம் செய்வதற்கு, ஞானத்தை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு, ஞானத்தை அடைவதற்கு சித்த சுத்தி செய்து கொள்வது கர்ம யோகம்ங்கிறது. என்ன ஸோ நம்ம முக்கால்வாசி என்ன பண்ணுறோம், ஞானத்துக்கு வராமல் கர்மம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு சாப்பாட்டுக்கு, ஆஃபீஸுக்கு போய் பண்ணுறதுக்கு, வாட்டர் இன்பங்களை அனுபவிப்பதற்கு புது புடவைகள் வாங்கிக்கணும், புது துணிகள்லாம் வாங்கிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும்,
குழந்தைகள்லாம் அது பண்ணோம் எத்தனையோ விதமான ஆசைகள்லாம் இருக்கிற வாழ்க்கையில் அதெல்லாம் பூர்த்திக்கிறதுலாம் அதெல்லாம் ஞானம் இல்லை. அது நம்மளுடைய வாழ்க்கை சீர்திருத்த திங்கிங் இந்த உலகம் தான் நிச்சயம், இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்க்கையை இன்பமுறை செய்து கொள்வது எல்லாம் அதெல்லாம் யோகம் ஆகாது. அதெல்லாம் அதெல்லாம் அது இது வந்து சாங்கிய புத்திங்கிறப்போ இந்த சித்த சுத்தி அடைந்து மனசை சிறிப்படுத்தி கொண்டு ஞானத்தை அடைவது தான் இது சாங்கிய புத்திங்கிறது. ஸோ நம்ம எல்லாரும் ஜென்ரலாக இருக்கிறவளாரு யோக புத்தி தான். வாழ்க்கை எப்படி இன்பங்களை அடைவது, வாழ்க்கையை எப்படி நடத்துவது அப்படின்னு நம்ம யோக புத்தியில் இருக்கிற மட்டும் மோட்சம் கிடையாது. பிறரபி ஜனமும் புனரபி மரணமும் மறந்து கொண்டு தான் இருப்போம் என்ன. ஆனால் மோட்சம் வேண்டும் என்றால் சாங்கிய புத்தி வேண்டும். எனக்கு நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறத அறிவதற்கு மனசில் சித்த சுத்தி ஏற்பட்டால்தான் இந்த ஞானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது லபிக்கும். அதுதான் சாங்கிய புத்திங்கிறது என்ன. யோக புத்தி வச்சுட்டு வாழ்க்கை எடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் யோகிகள் தான் என்ன. ஒருத்தர் ஞானிங்கிற யாருன்னா இந்த யோக புத்தியை வச்சுட்டு நம்ம உலகத்தில் வாழ்வதற்காக இல்லாமல் ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைவதற்கு மட்டும்தான் ஞானிங்கிறவன். புரியல? தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஞானி அண்ட் யோகி. ஞானிங்கிறவன் மோட்சம் அடைவதற்காக கர்மத்தை எதுக்கு செய்யறான்? சித்துசூடி அடைவதற்கு தான் கர்மம் செய்யறான். யோகி இவன் உலகத்தில் இருந்து உலக இன்பங்களை அனுபவிக்கணும் யோகி தான். அவன் ஞானி இல்லை, அவனுக்கு மோட்சம் கிடையாது. உலகத்தில் இன்ப சந்தோஷமா இருக்க முடியும், அவ்வளோதான். அதோட புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு ஆத்மை அறியாத முட்டில் நான் தேக விகிதத்த ஆத்மனாங்கிற ஞானம் இல்லாமல் இருந்து போனான்னா அவனுக்கு மோட்சம் ஒன்று கிடையாது என்ன. திருப்பி தான் பிறந்துட்டு இருக்கணும். சில் சச் டைம் கெட்ஸ் ஞானம். புரிஞ்சுங்க, இந்த டிஸ்டிங்ஷனை புரிஞ்சுக்க முடியும். ஞானம்ங்கிறது என்ன? அகம் பிரம்மாஸ்மி, நான் இது அழியக்கூடிய சரீரம் இல்லை என்ன. அதை நீங்கள் உங்களுடைய மனசை திருத்தினால் வழியே உண்மையாக வாயால் மாத்திரம் சொன்ன மாத்திரம் புரியாது. உண்மையாக நமக்கு தத்துவமாக நமக்கு புரியணும். நான் ஆத்மா, அந்த ஆத்மா கிருஷ்ண சொன்னார் இல்லையா. அந்த ஒரு 20 ஸ்லோகம் இம்பார்ட்டன்ட், பைஹார்ட் பண்ணிவிடுங்க. அதை 11வது ஸ்லோகத்தை அசோச்சான் நோச்சோசஸ்தம் பிரக்யாவாதாம்ச பாஷதே கதாசோன கதாசோம்ச நானு சோச்சந்தி பண்டிதாக நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்தம் நீமே ஜனாதிபகன சினவி பவிஷ்யாம சர்வே பயமதப்புறம் தேகினோஸ்மினி தாதேஹி கௌமானம் விவரம் ஜிரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்திர மாத்திரா ஸ்பர்ஷாஸ்து குந்தை சீரோஷ்ண ஸ்புதுக்கதா ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திஜீட்சஸ்வ பரத எம்மின விதயந்தேதி புருஷம் புருஷ சமதுக்க சுகந்தீரம் ஸ்வமிருதத்வாய கல்பதே நாசதோ விதிதே பாவோ நாபவோ விதிசே சதா உயோ ஒரு திருஷ்டந்த துவனியோ தத்துதர்ஷிபிஹி அவிநாஷ் தத்விதி ஏன சர்வம் இதம் ததம் வினவனஷ்மபி ந கஷ்டித் கத்தும் நஸ்தி அந்தவந்தை மேதேய நித்திசோக்த சரீரணः அநாசினோ பிரமேசய தஸ்மாத் யுஜ்யஸ்வ பாரத ஏன மித்தி ஹந்தான விஷயன மனிதே ஹதம் உபூதோத விஜானிதோ நாயமந்தின அநித்யே ந ஜாயதே म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः हजो नित्य शाश्वतोऽयं पुराणः न नीति अनिमानि शरीरे वेदा विनाशनं नित्यमेनं अजमभीं कथं सुपुरुषपात्र कं गातीति यन्तिकं वासां चीर्णानि ता विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय चिराणि अन्यानि सन्यानि नवानि देहे नैनं चिन्तन्ति शस्त्राणि नैनं दगति पावः न चैनं क्लेन् व्यापः न शोषयति मारुधः अच्छेद्योयम अदाह्योयम अक्लेद्य असोष्येव च नित्य सर्वगतस्थाणु अचलोयम सनातनम अव्यक्तोयम अचिन्त्योयम अविकार्योयम उच्यते तस्मादेव विद्वेनं नानुशोचितमर्हसि अर्हसि राधसैव नित्यं मनिजं तथापि त्वं तत्त्वं शोचितमर्हसि जातस्य ध्रुवमुत्तु जीवनजीवं तथा स्वरिगार्थे तत्त्वं शोचितमर्हसि. இது முட்ல 30 ஸ்லோகம் 11லேருந்து 30 ஸ்லோகம் முட்ல 19 ஸ்லோகத்தையும் அதுதான் சாங்கியம் ஞானம்ங்கிறது என்ன. அந்த ஞானம்தான் மோட்சங்கிறது. அகம் பிரம்மாஸ்மின்னு அது தான் பரபரப்பு கிடையாது என்ன. அதை விட்டு மனசை உலக இன்பங்களை அடைவது எப்படி இது பண்ணுறது, என்ன பண்ணினாலும் சரி, பூஜை பல ஸ்வரங்கள் பண்ணாலும் சரி, சோத்திரங்கள் சொன்னாலும் சரி, ஞான வீண சர்வமதீன முக்தியில் பகுதி ஜென்ம சதேனன்னு சொன்னார் சங்கரர். அதனால அந்த ஞானத்தை எவ்வளோ சிம்பிள், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை, டிஃபிகல்ட்டு. பட் வாழ்க்கையில் அதை முறைக்கு கொண்டு வருவது தான் கஷ்டம் நமக்கு என்ன. ஸோ இதை புரிஞ்சுட்டா அதான் மோட்சங்கிறது என்ன. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன சொல்கிற இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே என்ன சொல்கிறேன்னா, இங்கே இஸ் கம்மிங் டு தி பாயிண்ட். சாயேஷாம் ஞானினாம் உச்சித்தம் பவதி ते सांख्याः एतस्याः बुद्धेः आत्मनः प्राक् आत्मन देहादिव्यतिरिक्तत्व भोक्तृत्वाद्यपेक्षः धर्माधर्म विवेकपूर्वकः मोक्ष साधनानुष्ठान लक्षणः योगः என்ன.
அதான் சாங்கியம்னா யோகம்னா என்ன நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுங்க. சாங்கியம்ங்கிறது ஞானத்தை அடைவது, மோட்சத்தை அடைவது. யோகம்ங்கிறது கர்மம் செய்து என்ன உலக துன்பங்கள் இல்லை இன்பங்களையெல்லாம் அடைந்து உலக வாழ்க்கையில் சிறப்பாக நடத்திக்கொள்வது, அதுதான் யோகம். ஆனால் அனதர் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி யோகம் இஸ் ஆல்சோ சித்த சுத்தியை அடைந்து பரம்பரையாக சுத்த சுத்தி அடைந்து மனதை திருத்தி கொண்டு அந்த அந்த சுத்தமடைந்த மனதில் ஹம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தை ஞான இஷ்டை செய்து குரு இஷ்டை செய்து தத் வித்தி பிரணிபாதின பரிப்பிரஷ்னைய சேவையா அவர் காலில் விழுந்து எனக்கு ஞானத்தை கொடுங்கன்ட்டு அவர் தத்துவமசி அப்படின்னு சொல்கிறப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் யாருன்னு புரிந்து கொள்வதுதான் அதுதான் மோட்சம். அது மட்டும் நீங்கள் யோகங்கிறது என்ன பண்ணி உலக தின்பங்களை அடைவது, இந்த உலகத்திலையும் சரி பர உலகத்திலையும் சரி அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஜென்மமாக பிறந்து நல்ல குடும்பத்தில் வந்து இது பண்ணுறது, அதெல்லாம் யோகம், கர்ம யோகம், அதெல்லாம் பண்ண யோகம். பட் ஞானம் உண்டு, மோட்சம் ஒன்றுனா ஞானம் வேணும் உங்களுக்கு. ஞானம் இல்லை மோட்சம் இல்லை என்ன. அதனால ஸோ கர்மத்துக்கு பிளேஸ். அதனால டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் பீப்புள் ஜெனரலி சே அண்ட் வாட் சங்கரா சேஸ் இஸ் ஞானம் கர்மமும் சென்று ஞானம் செய்தால்தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறது. கர்ம ஞான கர்ம சமுச்சயவாதாவா சங்கரன் சொல்கிற, நீ பண்ணு ரெண்டையும் பண்ணு, கர்மத்தை பண்ண சித்த சுத்தி ஏற்படும் என்ன. பட் கர்மம் பண்ணினாத்தான் மோட்சம்னு இல்லை. ஞானம் கர்மத்தை பண்ணினா கர்மமும் ஞானமும் சேர்ந்து பண்ணினாதான் மோட்சம் இல்லை என்ன. உனக்கு ஞானம் இருந்தாலே உனக்கு மோட்சம், ஞானேனு கைவல்யம் அப்படிங்கிறத ஸ்திரமாக சொல்கிறார் சங்கரன். ஆனால் உனக்கு ஞானம் வேணும்னா உன்னோட சித்த சுத்தி இருக்கணும். உனக்கு அந்த சித்த சுத்திக்கு கர்மயோகம் ஹெல்ப்ஸையும். அதனால கிருஷ்ணர் இவ்வளோ ஃபஸ்ட்டு 6th சாப்டரில் கர்மயோகத்தை பற்றி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். என்ன சொன்னோம், கர்மயோகத்தை பற்றி பார்க்குறோம், என்ன பார்த்தோம், சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணோம். உன்னுடைய டியூட்டி என்னமோ அதை பண்ணணும். நீ உனக்கு பேரண்ட்ஸ் ஓல்டு பேரண்ட்ஸ் இருந்தால் அவளை பார்த்துக்கணும், ஒய்ஃப் சில்ட்ரன் இருந்தால் அவளை பார்த்துக்கணும், அதெல்லாம் உன்னுடைய டியூட்டி. கர்மத்தை கர்ம யோகமாக செய்யணும். கர்மத்தை கர்மயோகமாக செய்து சித்த சுத்தியை அடைந்து தென் குருக்கிட்ட போய் சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணி ஞானத்தை அடைந்தால் தான் மோட்சம். தெர் இஸ் அ ப்ராசஸ் இல்லை. அதில் நீ உனக்கு முன்னாடியே உனக்கு சுத்தி இருந்துன்னு வச்சுக்கோ, கர்மயோகம் பண்ண கூட அவசியம், கர்மம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டவே கேன் கோ டு ஞானம் குருமே சமித்வாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். மற்றும் அவர் அவர்தான் உபநாய சமைத்து அவருக்கு அப்புறம் உபதேசம் பண்ணுவார். உனக்கு ஞானம் அடைந்து உனக்கு மோட்சம் கிடைச்சிடும் என்ன. கர்மம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் உனக்கு சித்த சுத்தி பண்ணியாத்தான் உனக்கு ஞானம் கிடைக்கும். அதனால் யுவர் செல்ஃப் ரியலைஸ் இட். அதனால தான் கர்மயோகத்தை பண்ணிவிட்டு மோட்சம்னு சொல்கிறது. இந்த டிஸ்டிங்ஷனை புரியணும். இந்த ஆர்குமெண்ட் நவ் இந்த பாஷ்யத்தில் அவர் சொல்லுதுன்னா ஞான கர்ம சமுச்சிய வாதம்னு ஒரு வாதம் இருக்குது. அந்த என்ன சொல்கிறாருன்னா சங்கர் அதில் சாஸ்திரங்களை சொல்லுதா, நீ உனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை முறைப்படி செய்தாக வேண்டும். அதுக்கு பண்ணலைன்னா உனக்கு பாவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது சார். கர்மகாண்டத்தில் சொல்கிறது என்ன, நீ அதை பண்ணலைன்னா உனக்கு பாவம், அதனால நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. வேறு என்ன சொல்கிறேன், சங்கரன் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு சித்த சுத்தி இருந்ததுன்னா ஆல்ரெடி நீ கர்மம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் என்ன சொல்கிற, சந்நியாச பூர்வக ஞானம்ங்கிற. சந்நியாசம்னா என்ன, வாட் இஸ் சந்நியாசம்? நான் ஒரு சன்னியாசி. இப்போ நான் அந்த நாட்டு சும்மா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு கடையில் போய் ஒரு காவி துணியை வாங்கி போட்டுன்னு சன்னியாசம் எடுத்துக்கல. நான் அக்னியை விளைச்சி சாஸ்திரில் வச்சுருந்து வேதத்தில் என்ன சொல்ல அந்த மந்திரங்களாக சொல்லி தர்ப்பணம் பண்ணி ஆத்ம தர்ப்பணம் பண்ணி எனக்கு வேண்டிய தர்ப்பணங்கள் வேண்டி எனக்கு ஒருத்தர் கற்பணம் என்னோட பிள்ளைகளோ பந்துக்களோ ஒருத்தர் எனக்கு கிரியை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆத்ம தர்ப்பணம் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி என்ன. ஒரு சன்னியாச பூர்வமாக அது கர்ம காண்டத்தில் சொன்ன இதுபடி அக்னியை வளர்த்து அது பூர்வமாக மந்திரங்களை சொல்லி சன்னியாசம் எடுத்தலாம். அது சன்னியாசம், ரியல் சன்னியாசம் என்ன. அதுக்கப்புறம் ஞானம் ஒன்று தான். அதுக்கப்புறம் ஞானம் தான் ஒன்லி திங். ஒரு ரிச்சுவலும் அவசியமே இல்லை என்ன. ஏதாவது நான் பண்ணுறேன்னா கர்மா பண்ணுறேன்னா லோக சங்கிரகம் அர்த்தம் தான். ஒரு சன்னியாசி இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டவன் அவன் கர்மம் பண்ணாமல் இருக்க முடியாது. நகி க்ஷணம் விதி ஜாத்து திருஷ்டத்தை அகர்மக்கிறது. ஒருத்தராலே ஒரு நிமிஷம் காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. சன்னியாசம் வாங்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், எந்த கர்மம் பண்ணிட்டு தான் ஆகணும். அது என்ன பண்ண லோக சங்கிரகமாக பண்ணணும், உலக நன்மைக்காக, எனக்காக கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறோம்னா பந்துக்கள்லாம் போய்டுற, ஒய்ஃப் போயாச்சு,
குழந்தைகள்லாம் எல்லாரையும் அவள்லாம் செட்டில் ஆகிட்டா, எவ்ரிபடி இஸ் ஓவர். ஐ நோ அன்லெஸ் ஐ வாண்ட் டு கோ அண்ட் ஹோல்ட் ஆன் டு தம், தே நாட் டிபெண்ட் அப்பான் மீ எனிமோர். அந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கா என்ன. ஸோ ஐ எம் ஃப்ரீ. தட் இஸ் ரியல் சன்னியாசம். ரியல் சன்னியாசம். எனக்கு ஒன்றும் ஐயோ என்னோட பிள்ளை, என்னோட பொண்ணு, என்னோட பேத்தி, என்னோட பேரன் அப்படி, தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் திங். தென் ஐ எம் நாட் ரியல் சன்னியாசி. நான் வந்து இப்போ நான் என்னத்துக்கு அடுத்து போட்டு அதன் கர்மம் தான் பண்ணியானுமே. நீ சன்னியாசி கன்னியாம லோகசங்கர்த்தம் என்ன, உலக நன்மைக்காக என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு டீச் பண்ணணும். டீச் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன். எத்தனையோ தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரமத்தில் இருக்கேன். சுவாமிஜி எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாரு. இன்வால்வ் மை செல்ஃப் தட் ஒன். ஸோ தட்ஸ் வை மை லைஃப் கோஸ் ஆன். என்ன எல்லாரும் அந்த மாதிரி பண்ணோங்கிறார் சங்கர். என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து சந்நியாச பூர்வகாது ஆத்ம ஞானம்ங்கிற. வெறும் ஆத்ம ஞானத்துக்கு வந்துட்டு அகம் பிரம்மாஸ்மி சொல்லிட்டு மாத்திரம் போகாது. என்ன, நீ வந்து யூ மஸ்ட் கிவ் அப் ஆல் யுவர் அட்டாச்மெண்ட்ஸ், all your attachments including the attachment of your body. ஆயிடுத்து போச்சு, காரியம் ஆயிடுத்துமே, இருக்கிற மட்டும் இருக்கட்டும், அது நிரந்தரமாக இருக்கணும், எனக்கு ஆசை இல்லை அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட. என்ன என்ன ஐயோ என்னோட அப்புறம் என்னோட அட்டாச்மெண்ட், குழந்தை என்ன பொண்ணாச்சு, என்ன பேத்தி என்னாலும், பிள்ளை என்னாலும், கொண்டு போகிற என்னாலும் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனா தட் ஆட்டிடியூட் ஸ்டில் யுவர் இன்லி கிரகஸ்தாசிரமம். என்ன சி, அதனால சந்நியாசம் ஃபார்முலா எடுத்துக்கலன்னா, ஃபார்முலா எடுத்துட்டேன்னா யுவர் அஃபிஷியலி அலவுடு டு சந்நியாசம் பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அவசியமே இல்லை. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், தியானம், அண்ட் தட் இஸ் ஹவ். அண்ட் லோக சங்கிரகமாக செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணலாம். என்ன உலகத்துக்கு நன்மைக்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கலாம். தட்ஸ் அபவுட் ஆல். என்ன ஸோ தட்ஸ் ஹவ் சாஸ்திரம் சேஸ் தட். ஸோ இது இந்த கொஸ்டின் ஹியர் இஸ், இந்த சமுச்சயபாதத்தில் என்ன தான் சொல்ற முடிச்சுடுறேன் இதை. என்ன ரைட் தத் விஷயா புத்தி யோக புத்தி சா ஏஷாம் கர்மணா உச்சிதா பவதி தே யோகினः. அவர்களால் யோகிகள்னு பேர். ததாச்ச பகவதா விபக்தே द्वे बुद्धि निजिष्टे येषा ते हिमिता सांख्ये बुद्धियोगित्युमंशुरो इति तयोश्च सांख्य बुद्धि आश्रय ज्ञानयोगेन निष्ठां सांख्ययोगोनां विभक्तां वक्ष्यति पुरा वेदात्मना मया प्रोक्ता इति. तथा च योगबुद्ध्याश्रयां कर्मयोगेन निष्ठा विभक्ता विभक्तां वक्ष्यति कर्मयोगेन योगिनां ज्ञान पुरा सांख्ययोगेन योगिनां कर्मयोगेन योगिनाम् इति. एवं सांख्यबुद्धि योगबुद्धि च आश्रित्य द्वे निष्ठे विभक्ते भगवता एव उक्ते ज्ञानकर्मेण कर्मणो कर्तृत्व अकृतृत्व एकत्व अनेकत्व बुद्ध्या आश्रयो युगवत् एक आत्मसंभव पश्यता. என்ன ஞானயோகேன சங்கியானாம் கர்மயோகேன யோகினான் ரெண்டு விதமான முறைகள் சொல்லப்பட்டது. ஒன்று வந்து ஞானத்துக்காக டோட்டலாக டெடிகேட் பண்ணிவிட்டோம், அதுக்கு சந்நியாசபூர்வமாக எல்லாத்தையும் விட்டுவிட்டோம், எல்லாத்தையும் துறந்து உலகத்தில் அவர்களோட அட்டாச்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லாமல் டோட்டலி டெடிகேட்டட் டு அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேக்ட் அகம் பிரம்மாஸ்மி. கர்மயோகம் உலகத்தில் வாழ்ந்து ரெண்டு விதமானது. ஒன்று உலக இன்பங்களில் ஆசைப்பட்டு பரவாயில்ல, எனக்கு புறதவி ஜனனம் புறதவி மரணம் இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் கண்டினியூ டு என்ஜாய் லைஃப் இன் த வேர்ல்ட் அண்ட் டூ மை டியூட்டிஸ் அக்கார்டிங் டு த தர்ம, அக்கார்டிங் டு ப்ராப்பர் மேனர் அண்ட் ஆல். மோட்சம் கிடைக்காது. நீங்கள் கர்மத்தை நல்ல விதமாக செஞ்சதுனால உனக்கு இருக்க போகிறது இல்லை. மோட்சம் கிடைக்கணும்னா ஞானம் உண்டுனால தான் மோட்சம் கிடைக்க முடியும். நான் நன்னா என் காரியங்கள்லாம் செஞ்சேன், நன்னா வேலையெல்லாம் நன்னா செஞ்சேன், நன்னா சம்பாதிச்சு நான் என்ஜாய் பண்ணேன், ஒரு நாளைக்கு போனேன்னா மோட்சத்துக்கு போக மாட்டேன். நான் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் இருந்தால் தான் மோட்சத்துக்கு போக முடியும். அந்த ஞானம் ஒன்றுன்னா சித்தசுத்தி இருந்தால் தான் ஞானம் அடைய முடியும். அதனால கர்மம் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். கர்மத்தை கர்மயோகம் பண்ணி ஞானத்தை அடைந்து மோட்சம் அடையணும். என்ன ஆனால் மோட்சத்தை கொடுக்கறதுங்கிறது ஞானம்தான், கர்மம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சங்கரருடைய வாதம்.
என்ன அதனால சந்நியாச பூர்வகாத்துன்னு சொன்னதுனால அவன் சந்நியாசம் எடுத்துனா அவனுக்கு கர்மா அவனுக்கு இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கர்மா. இஸ் ஆல்ரெடி டோட்டலி இஸ் டெடிகேட்டிங் ஹிம்செல்ஃப் டு ஞானம் ஒன்லி. அண்ட் ஞானத்தை அடைந்தாலும் மோட்சம், அவ்வளோதான் ஒரு சரித்திரம், இதோட ஓவர். என்ன இது சா சாங்கியாதி யோக புத்தி ச ஆசிரித்ய द्वे விபக்தே பகவதா ஏவ உக்தே ஞான கர்மணோ கர்த்திருத்வ அகர்த்திருத்வ அகிருத்வ ஏகத்வ அநேகத்வ புத்தியா ஆசிரியோ யுகபத் ஏக புருஷாயத்வ சம்பவம் அசம்பவம் பஷ்யதா அப்படின்னு சொல்ல முடிக்கிறார். ஸோ இது மட்டும் பார்த்தோம். நம்ம இங்கே நிறுத்திக்கிறேன். நான் வில் கோ டு த நெக்ஸ்ட் கிளாஸ். வில் கோ ஃப்ரம் தேர் அப் டு திஸ் வில் சி. Okay, right? Any questions? Few minutes now. We can spend எவ்வளோ டைம் ஆச்சு? Oh, 38. அடுத்து பரவாயில்ல. Anybody wants to raise any questions? பேசலாம், அப்புறம் முடிச்சுக்கலாம். குருஜி ஒவ்வொரு ஃபீலிங் டயர்டா இருக்கா? என்னம்மா குருஜி அது ஒரு மணி நேரமா நீங்க பேசிட்டு இருக்க. ஆர் யூ ஃபீலிங் ஆல் ரைட்? நீங்க என்ன, how do you feel? You are seeing me also all the time. I am absolutely on top of the world. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. In fact, எனக்கு this is tonic for me. இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கீங்களா? எனக்கு class is a tonic for me. அதனால I enjoy it. Enthusiastic and then teaching us in such a way that we don't feel that you are having any. Okay, ma, very good. You are concerned that you will be all right. Very good, ma, very good, ma. நல்ல அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட ஹெல்த்துக்கு நல்லபடியா நீங்க இருக்கணும். நல்ல மாதிரி நீங்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க எத்தனை தூரம் எந்தூசியாஸ்டிக்கா பண்றதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ரைட், வெரி குட். நீங்கள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தேன்னா ஐ ஆல்சோ ஹேவ் தி என்னுடைய எனக்கு ஃபியூயல் இஸ் யுவர் என்தூசியசம் அண்ட் பார்ட்டிசிபேஷன். என்ன நான் சும்மா வந்து கற்றுட்டு போய்ட்டு பாயிண்ட்லெஸ். am I making an impact on you is what is important. என்ன does it make you happy in your life? and உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் குறையிறதா? யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? என்ன எக்ஸ்பெக்டேஷன் குறையிறதா என்ன அர்த்தம்? வேர்ல்டு cannot give you anything more what it has given. 90 வயசு வருஷம் நம்ம பார்த்துட்டோம். வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்ன கொடுக்காதுன்னு நமக்கு தெரியும். என்ன இன்னும் நம்ம வந்து வாழ்க்கை இதை கொடுக்க போகிறது நமக்கு இன்னும் 10 வருஷம் எதுனா ஹாப்பியர் அப்படின்னு நினச்சினதும் தப்பு. என்ன நீ இருக்க போகிற 10 வருஷத்துக்கு போகிற இருந்து போகிறேன் எப்போ இருந்தாலும் பரவாயில்ல. சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்ட அபிஜாயத்தே. நம்ம தான் தெரியுமே, என்னோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஃபார்முலா மனசில் வச்சுனாலும் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அசோச்சான் அன்வசோச்சஸ்தம். ஓகே, ரைட். ஓகே சொல்லலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓகே, ரைட். ஆல் தி பெஸ்ட்.